இது வந்து பைரவி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து கோவப்படுறது நல்லதே இல்லை, அத்தை எதுக்காக வந்து கோவப்பட்டு பேசுகிற, அவங்க வந்து அவங்களோட ஆதங்கத்தை தானே சொல்கிறாங்க, அவங்க பையனுக்கு இப்படி ஆனது ஆதங்கத்தை பற்றி பேசுகிறாங்க, கோவத்தில் பேசுகிற வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது பைரவி, நீ இந்த மாதிரி பேசுறது ரொம்ப பெரிய தப்பு, உன்னால் ஏன் வாழ்க்கை தான் பாழாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது உன் வாழ்க்கை பாழாகுதா, அவங்க பேசின பேச்சுக்கு உன் நிலைமையில நான் இருந்தேன்னா சும்மாவே விட்டுருக்க மாட்டேன், ஆனால் நீ எந்த தப்புமே செய்யாமல் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீ எந்த தப்பும் செய்யலைல்ல, ஆமாம் நீ செய்யல தானே, ஆமாம் நான் செய்யலை அப்படின்னா நீ செய்யலைல்ல, அப்புறம் நீ எதுக்காக வந்து பயப்படணும், நீ பயப்படணுன்ற அவசியம் கிடையாது புரியுதா, அதனால் அவங்களுக்கெல்லாம் நீ பயந்துட்டு இருந்தீன்னா நீ குனிய அவங்க கொட்டிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை அவ்வளோதான், அதனால் நிமிர்ந்து நின்று பழகிக்கோ, அதுதான் உனக்கு நல்லது, நீ இப்படி வெகுளியாக இருக்கிறதால தான் அவங்களை ஈஸியாக உன்னை ஏமாத்துறாங்க அப்படின்னோடனே இப்போ ஒருத்தி தெரியாமல் என்னமோ பேசிகிட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, அதனால தானே எல்லாரும் என் மேலே கோவமாக இருக்காங்க, அந்த விஷயம் இவளுக்கு தெரியவே மாட்டேங்குது, இவகிட்ட சொன்னால் இவ என்னை வெறுத்துருவா, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசக்கூட மாட்டா, வேணாப்பா இவகிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே சிந்து வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, சிவா வருவார், சிவா வரமாட்டேங்கிற, என்ன இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, ஏமா இன்னும் சிவா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வந்து அன்னபூர்ணி. அதுக்கு வந்து இல்லை இன்னும் வரல அத்தை அப்படின்னோடனே, வந்துடுவாம்மா நீ போய் சாப்பிட்டு பாடு அப்படின்னோடனே, இல்லை அத்தை அவர் வரட்டும், அவர் வந்தோடனே நான் போகிறேன் அப்படின்னு, இல்லைம்மா அவன் கோவமாக போயிருக்கான்ல வந்துடுவான் விடு அப்படின்னோடனே, எனக்கு அதான் அத்தை பயமாக இருக்குது, அவர் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருந்தார், என்ன பண்ணுறதுனே தெரில அத்தை அப்படின்னோடனே, இங்கே பாருமா சொன்னால் கேளு எல்லாம் சரியாயிடும், அவன் இப்போ கோவத்தில் இருக்கிறது காரணம் அவன் தானே, அவன் செஞ்ச தப்பால் தான் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னோடனே, ஆமாம் அத்தை இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்கா அத்தை அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே வந்து சிவா பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காரு, என்னால் தாங்க முடியல ஸ்னேகா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல, இந்த நிலைமை வந்து எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போகவே பிடிக்கல ஸ்னேகா அப்படின்னு, வீட்டுக்கு போகாத நீ இங்கேயே இருந்துட்டு சிவா, வீட்டுக்கெலாம் ஒன்றும் போக தேவையில்லை, இல்லை ஸ்னேகா வீட்டுக்கு போனேன்னா என் பெரியம்மா கோச்சுமா, எப்போ பார்த்தாலும் பெரியம்மா அந்த பெரியம்மாவில் தான் நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க புரியுதா, இங்கே பாரு ஸ்னேகா நீ என்ன வேணாலும் சொல்லி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் தயவுசெய்து என் பெரியம்மா மட்டும் பேசாத ஸ்னேகா ப்ளீஸ் ஸ்னேகான்னு. சரி நான் உன் பெரியம்மா பற்றி பேசலை, ஆனால் அவங்க புரிஞ்சுக்காமல் இப்படி நடந்துக்கிறாங்களே, எல்லாம் சிந்துவால் தானே, அவள் தானே இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, அவள் நடிச்சு தான் உங்கள் பெரியம்மாவையும் இப்படி பண்ணி வச்சுருக்கா, எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான், ஆமாம் அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக வராரு. இங்கே பாருங்கள் நீங்கள் மன நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க, கொஞ்சம் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு ஸ்னேகாவோட அப்பா கொடுக்குறாரு. அது வந்துங்க நீங்கள் டாக்டர்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களே, இப்போ தான் நீங்கள் ஒரு டாக்டர் இல்லையே அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சார் நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் டாக்டர் தொழில் செய்ய முடியாதுல்ல, அது வரைக்கும் நீங்கள் சாதாரண ஆள் தானே, அப்போ நீங்கள் வந்து இதில் பண்ணால் தப்பு கிடையாது அப்படின்னோடனே, இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. உடனே வந்து சரி அப்புறம் உங்கள் இஷ்டம், இங்கே பாருங்கள் என்னதான் இருந்தாலும் அந்த சிந்து தான் எல்லாத்துக்கும் காரணம், இப்போ சிந்து முகத்தை எப்படி முழிக்கிறதுன்னு எனக்கே தெரியலங்க, அவளை பார்க்க எனக்கு வயிறாக எரியுது, அவள் மூஞ்சை பார்க்கணுமே, நான் வீட்டுக்கு போனால் அவள் மூஞ்சை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது, எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னோடனே, உடனே வந்து அவங்க அப்பா ஸ்னேகா பார்க்குறாரு, பார்த்தல அப்படின்னு, ஆமாப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஸ்னேகா. உடனே வந்து கையில் இருக்க அந்த ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிட்டு வந்து, இங்கே பாரு அவளை நான் சும்மாவே விடமாட்டேன், அவள் எல்லாத்துக்கும் எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், அவளை எனக்கு செம கோவம் வருது ஸ்னேகா அப்படின்றாரு. சரி சிவா நீ இங்கே போகாதனோட பெரியம்மா என்னை தேடுவாங்க, என்னை விடு ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. என்னப்பா இவர் இவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேங்கிற, விடு அங்கே போய் ஒரு கச்சேரி வைக்கட்டும், அப்போ தான் அவளுக்கு புத்தி வரும், அவள் ஓவராக பண்ணிகிட்ருக்காள் அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னோடனே, அப்பா ஒரு வேளை நம்ம தான் இந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னப்பா பண்ணுறது, அதெல்லாம் தெரியாதுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப டென்ஷனாக வந்துட்டுருக்காரு வீட்டுக்கு வந்தோடனே வந்து ஐயோ இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க நம்ம சிந்து வந்து பார்க்குறாங்க, பார்த்தா தள்ளாடிட்டே வராரு. வந்து சிவா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க, அப்படியே வந்து விழ போகிறாரு. சிந்து தாங்கி பிடிக்கிறாங்க அதிர்ச்சியாக.